ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் ஒரு அழகான ஒரு ஸ்மூதி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மூதிக்கு பேர் என்னென்னு தெரியுமா? ராகி ஸ்மூதி. யூஸ்வலாக ராகியில் யாரும் ஸ்மூதி ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாவும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மாவை வந்து நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாவு, நாங்கள் 4 கப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். நல்லா ராகி மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா அதை நம்ம பாயில் பண்ணணும். அப்போ தான் அந்த மாவு வேகும். அது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி நல்லா குழுகுழுன்னு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம மிக்சரில் போட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி ஒரு ஆப்பிளும் போட்டு நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதில் பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேர் ராகி ஆப்பிள் ஸ்மூதி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ராகி ரொம்ப ஹெல்த்தியானது, எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இட் இஸ் நிறைய கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னாலும் நல்லது தான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இந்த மாதிரி ராகி ஸ்மூதி கண்டிப்பாக செஞ்சு நம்ம ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். இது கூடவே இந்த வீடியோவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், டீட்டெயில்டாக எப்படி பண்ணியிருக்கேங்கிறது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர். அண்ட் இதில் சின்னமன் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆப்பிளோட பெஸ்ட் மேட்ச் சின்னமன் பவுடர். ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.